ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் காமாக்ஷிஸ் டிஸ்கவர் யுவர் செல்ஃப் தமிழ். இந்தியா முழுக்கவே கொரோனாவோட தாக்கமும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும்னு அதனால் பாதிக்கப்படுறவங்க எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே தான் வருது. குழந்தைங்க உட்பட எல்லாருமே ப்ராப்பராக மாஸ்க் போடுறது, அடிக்கடி ஹேண்ட் வாஷ் பண்ணுறது, சானிடைசர் யூஸ் பண்ணுறது, சோஷியல் டிஸ்டன்சிங்கை மெயின்டைன் பண்ணுறதுன்னு எல்லா விதமான டூஸ் அண்ட் டோன்ட்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே வெளியே போய்கிட்டு என்னதான் ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப்னு வீட்டுக்குள்ளேயே இருந்தால் கூட கொரோனாக்கான மருந்தே கண்டுபிடிக்காத இந்த சூழலில் கொரோனா தாக்கத்திலிருந்து ஓரளவாச்சும் நம்மளை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே ஆப்ஷன் கோவிட் வேக்சினேஷன் மட்டும்தான். கோவிட் வேக்சினேஷனுக்கான 3rd ஃபேஸ், அதாவது கொரோனா தடுப்பூசி போட்டுக்கிறதுக்கான 3வது கட்ட பணிகள் இந்த மாதம் மே 1 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால் 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆன எல்லா அடல்ட்ஸுமே இப்போ கொரோனாக்கான தடுப்பூசி போட்டுக்க முடியும். கொரோனாக்கான தடுப்பூசி போட்டுக்க நான் ரெடி தான், ஆனால் அதுக்கு என்னெல்லாம் வேணும், எப்படி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும், ஆன்லைனில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், எதுவுமே தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்களா? 18 இயர்ஸ் கம்ப்ளீட்டான எல்லாருமே கொரோனா தடுப்பூசி போட்டுக்கிறதுக்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணுறது எப்படி, அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் என்ன, அதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் தாங்க இந்த வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொரோனா தடுப்பூசி போட்டுக்கிறதுக்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறது 2 முறையில் பண்ண முடியுங்க. ஒன்று வெப்சைட் லிங்க் யூஸ் பண்ணி பண்ணுறது, 2வது மொபைல் ஆப் மூலமாக பண்ணுறது. வெப்சைட் லிங்க் அப்படிங்கிறப்ப கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் சைட்டான கோவின் போர்ட்டலில் போய் பண்ணுறது. மொபைல் ஆப் அப்படிங்கிறப்ப ஆரோக்கிய சேட்டு, உமாங் ஆப், அது மாதிரி மொபைல் ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறது. நான் இன்றைக்கி வெப்சைட் லிங்க் யூஸ் பண்ணி, அதாவது கோவின் போர்ட்டலில் போய் எப்படி பண்ணுறதுன்னு தான் காட்ட போகிறேன். அண்ட் நான் இன்றைக்கி மொபைல் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். நீங்கள் இதையே லேப்டாப் டெஸ்க்டாப்பில் பண்ணாலும் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். ப்ரொசீஜர்ஸ்லாம் எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காது. ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு நமக்கு என்னெல்லாம் வேணும்னா, முதல்ல மொபைல் நம்பருங்க, ஓடிபி வரும், அதை என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மொபைல் நம்பர் வேணும். 2வது ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப். ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப்க்கு ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, பாஸ்போர்ட், பென்ஷன் பாஸ்புக், என்பிஆர் ஸ்மார்ட் கார்டு, ஓட்டர் ஐடி, இதில் ஏதாச்சும் ஒன்று இருந்தாலே போதுங்க. ஃபர்ஸ்ட் உங்கள் ப்ரௌசரோட அட்ரஸ் பாரில் கோவின் சைட்டோட லிங்க்கை ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. இதுதான் கோவின் சைட்டோட URL லிங்க், நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் கோவின் போர்ட்டலோட ஹோம் பேஜ். இங்கே ரிஜிஸ்டர் ஆர் சைன் இன் யுவர் செல்ஃப்னு ஒரு எல்லோ கலரில் பாக்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இது மாதிரி URL லிங்க்லாம் கொடுத்து போகிறதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, தெரியல அப்படி எதுன்னு நினச்சிங்கன்னா கவலையே வேண்டாம். கூகுளில் கோவிட் வேக்சின் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிவிடுங்க. சர்ச் ரிசல்ட்ஸ்லேயே நமக்கு கோவினோட சைட்டோட லிங்க்கு வந்துடும். ரிஜிஸ்டரிங் ஃபார் த வேக்சின் அப்படின்னு இருக்குது பாருங்கள், cowin.gov.in. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் தானாகவே நமக்கு செல்ஃப் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான பேஜுக்கு அது வந்துடும். இல்லை கூகுளில் கொரோனா வேக்சின் இங்கிலீஷ்லையோ கொரோனா தடுப்பூசின்னு தமிழ்லேயே கூட டைப் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா கூட சர்ச் ரிசல்ட்ஸில் கோவினோட சைட் லிங்க் வந்துடும். அதில் ரிஜிஸ்டரிங் ஃபார் த வேக்சினை கிளிக் பண்ணிங்கனாலே செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கு அது டைரெக்டாக வந்துடும். அந்த செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கான டைரக்ட் லிங்கை கூட நான் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஹோம் பேஜிலேருந்து செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கு வந்ததும் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முதல்ல என்டர் யோர் மொபைல் நம்பருங்கிற இடத்துல உங்கள் மொபைல் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கெட் ஓடிபிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. 6 டிஜிட் இருக்கிற மாதிரி ஒரு ஓடிபி நம்பர் நீங்கள் கொடுத்துருக்கிற மொபைல் நம்பருக்கு SMS மூலமாக, அதாவது மெசேஜாக வரும். அந்த ஓடிபி நம்பரை என்டர் ஓடிபிங்கிற இடத்துல டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் ப்ரொசீட் பட்டனை 180 செகண்ட்ஸ் முடியறதுக்குள்ளே, அதாவது 3 நிமிஷம் முடியறதுக்குள்ளே கிளிக் பண்ணிவிடுங்க. ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு எப்படி மொபைல் நம்பரும் ஓடிபியும் என்ட்ரு பண்ணமோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு முறை சைன்இன் பண்ணும் போதும் மொபைல் நம்பரும் ஓடிபியும் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற மொபைல் நம்பர் உங்கள் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி இல்லை உங்களோட தான் இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதும் இது மாதிரி வெல்கம் ஸ்க்ரீன் வந்துடும். ரிஜிஸ்டர் மெம்பர் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோ ஐடி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஒரு மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி மொத்தமாக 4 பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். வெல்கம் ஸ்க்ரீனில் இருக்கிற ரிஜிஸ்டர் மெம்பர் அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா
ரிஜிஸ்டர் பேஜுக்கு வந்துடுவோம். ரிஜிஸ்டர் ஃபார் வேக்சினேஷன் அப்படின்னு ஒரு ஸ்க்ரீன் வரும். அங்கே தான் உங்கள் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃபோட டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் என்ட்ரு பண்ண வேண்டியிருக்கும். எந்த ஃபோட்டோ ஐடி ப்ரூஃபோட டீட்டெயில்ஸை இங்கே ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு கொடுக்குறீங்களோ அதே ஃபோட்டோ ஐடியை தான் நீங்கள் வேக்சின் போட போகும்போதும் கொண்டு போகணும். மாற்றிலாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் அப்படின்னு எழுதியிருக்கிறதுக்கு நேராக இருக்கிற ட்ராப்டவுன் மெனுவை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வர ஆப்ஷன்ஸில் ஏதாச்சும் ஒரு ஐடியை கிளிக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நான் முதல்லே சொல்லிட்டேன் என்னென்ன ஐடி வேணும்ன்ட்டு. அப்புறம் அந்த ஐடியோட நம்பர், அதில் இருக்கிற மாதிரி உங்கள் நேம், உங்களோட ஜெண்டர், அப்புறம் அந்த ஐடி ப்ரூஃபில் இருக்கிற மாதிரி உங்கள் பர்த் இயர்னு எதுவுமே மாறாமல் அதே மாதிரி டைப் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணதும் இண்டிவிஜுவல் ரிஜிஸ்டர்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு க்ரீன் கலரில் ஒரு ப்ராம்ப்ட் வரும். அதே நேரத்தில் சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர்ட்னு ஒரு கன்ஃபர்மேஷன் எஸ்எம்எஸ் நேம் அண்ட் ரெஃபரன்ஸ் ஐடியோட நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு கொடுத்த மொபைல் நம்பருக்கு வந்துடும். இதுதான் உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்க்கான டேஷ்போர்டு. இங்கே தான் உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பற்றின, வேக்சினேஷன் பற்றின, எப்போ டோஸ் 1 டோஸ் 2லாம் போட வேண்டியிருக்கு, போட்டாச்சான்னு எல்லா விதமான டீட்டெயில்ஸுமே இங்கே தான் இருக்கும். உங்கள் அப்பாயின்மெண்ட் ஷெட்யூல் பண்ணுறதுலாம் கூட நீங்கள் இங்கே தான் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் ரெஃபரன்ஸ் ஐடியோட கடைசி 4 நம்பர் தான் சீக்ரெட் கோட். இந்த சீக்ரெட் கோட் உங்களுக்கு வேக்சின் போடுறப்ப கேட்பாங்க. ரெஃபரன்ஸ் ஐடியையும் சீக்ரெட் கோடையும் யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்காதீங்க. டேஷ்போர்டில் இருக்கிற இந்த ஆட் மெம்பருங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை தவிர இன்னும் 3 பேரையும் நீங்கள் மெம்பர்ஸாக ஆட் பண்ண முடியும். ஏற்கனவே பண்ண மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸுக்கு நீங்கள் யாருக்கு ஆட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப், அதோட டீட்டெயில்ஸ் இது எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிவிட்டு ஆட்னு கொடுத்தீங்கன்னா அவங்களோட அக்கௌண்ட்டாக ஆட் ஆகிடும், ரிஜிஸ்டர் ஆகிடும். நீங்கள் ஆட் பண்ண மெம்பருக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு கன்ஃபர்மேஷன் எஸ்எம்எஸ் ரெஃபரன்ஸ் ஐடியோட நீங்கள் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு வந்துடும். டேஷ்போர்டில் மெம்பர் ஆட் பண்ணுறது மட்டும் இல்லைங்க, டெலீட் பண்ணவும் முடியும். யாரை நீங்கள் டெலிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ டேஷ்போர்டில் அவங்க நேமுக்கு எதிர்க்க இருக்கிற டெலீட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா கன்ஃபர்மேஷன் கொஷின் ஒன்று கேட்கும், டெலீட் பண்ணிக்கலாமான்னு. அதுக்கு எஸ் கொடுத்தீங்கன்னா அவங்களோட அக்கௌண்ட் டெலீட் ஆகிடும். வேக்சினேஷனுக்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறதுக்கு டேஷ்போர்டில் யாருக்கு வேக்சின் போடணுமோ அவங்க நேமுக்கு கீழே இருக்கிற ஷெட்யூலுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுற பேஜுக்கு வந்துடும். இங்கே சர்ச் பை பின்னுங்கிற ஆப்ஷனில் என்டர் யுவர் பின்னுன்ற இடத்துல நம்ம பின்கோடை டைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற சர்ச் பட்டனை கிளிக் பண்ணோம்னா நம்ம கொடுத்துருக்க பின்கோடில் இருக்கிற எல்லா வேக்சினேஷன் சென்டர்ஸும் 1 by 1 வரிசையாக வரும். வேக்சினேஷன் சென்டரில் ஒவ்வொரு நாளுக்கும் எத்தனை வேக்சின் ஸ்லாட்ஸ் அவைலபிளாக இருக்குது, வேக்சினோட நேம், எந்த வேக்சின் அவைலபிளாக இருக்குது, எந்த ஏஜ் குரூப்புக்கு அவைலபிளாக இருக்குதுன்னு எல்லா டீட்டெயில்ஸுமே காட்டும். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாக இருந்தால் வேக்சினோட அமௌண்ட்டும் எவ்வளோன்னு சேர்த்து காட்டும். சர்ச் பை பின் ஆப்ஷனில் பின்கோடு என்ட்ரு பண்ணிவிட்டு சர்ச்சை கிளிக் பண்ணி ஸ்லாட்ஸ் அவைலபிலிட்டிலாம் செக் பண்ண மாதிரியே இன்னொரு மெத்தடில் சர்ச் பை டிஸ்ட்ரிக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டேட்டையும் டிஸ்ட்ரிக்டையும் ட்ராப்டவுன் பாக்ஸில் செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டேட் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லா வேக்சினேஷன் சென்டர்ஸ், அங்கே இருக்கிற ஸ்லாட்ஸ் அவைலபிலிட்டி, அதோட டீட்டெயில்ஸ்னு எல்லாமே வரிசையாக டிஸ்பிளே ஆகும். அண்ட் நீங்கள் ஏஜ், வேக்சின் நேம், அப்புறம் வேக்சின் டைப்பு, பெய்டாக இல்லை ஃப்ரீயாக இப்படின்னு கூட செலக்ட் பண்ணிவிட்டு அது மூலமாக ரிசல்ட்ஸ் எல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஸ்லாட்ஸ் அவைலபிலிட்டி செக் பண்ணிக்கலாம். தடுப்பூசி போட்டுக்கிறதுக்கு பின்கோட் மூலமாக சர்ச் பண்ணி உங்கள் பக்கத்துலேயே இருக்கிற ஏதாச்சும் வேக்சினேஷன் சென்டராக பார்த்து அங்கே நீங்கள் தடுப்பூசி போட்டுக்கிறது தான் பெட்டர். அதுலேயும் இந்த லாக்டவுன் சுச்சுவேஷனுக்கு அதுதான் பெஸ்ட் ஆப்ஷனும் கூட. சர்ச் ரிசல்ட்ஸில் எந்த சென்டரில் நீங்கள் வேக்சின் போட்டுக்கலான்னு இருக்கீங்களோ அந்த சென்டரோட டீட்டெயில்ஸில் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற ஒரு நாளாக பார்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. வேக்சினேஷனுக்கான சென்டர் அண்ட் டேட்டை செலக்ட் பண்ணதும் இது மாதிரி அப்பாயின்மெண்ட் கன்ஃபர்மேஷன் பேஜுக்கு வந்துடுவோம். அங்கே அடுத்து நீங்கள் டைம் ஸ்லாட் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். செலக்ட் டைம் ஸ்லாட்டுங்கிற ஆப்ஷனில் கொடுத்துருக்க 4 டைம் ஸ்லாட்ஸில் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து ஒரு டைமை கிளிக் பண்ணிக்கோங்க. டைம் ஸ்லாட் செலக்ட் பண்ணதும் கீழே கொடுத்துருக்க செக்யூரிட்டி கோடை அதே மாதிரியே என்டர் செக்யூரிட்டி கோடுங்கிற பாக்ஸில் டைப் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. கன்ஃபார்ம் பட்டனை கிளிக் பண்ணதும் உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு உங்கள் நேம் போட்டு அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ், எந்த நாள், எந்த நேரம், எந்த சென்டரில் வேக்சின் போட போகிறீங்க, அப்புறம் உங்கள் ரெஃபரன்ஸ் ஐடி அண்ட் சீக்ரெட் கோடோட ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்துடும்.
அப்பாயின்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லுங்கிற இந்த கன்ஃபர்மேஷன் ஸ்க்ரீன்லேயும் உங்கள் அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் நீங்கள் வேக்சின் போட போகும்போது ஃபாலோ பண்ண வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், எந்த ஐடி ப்ரூஃபை ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு கொடுத்தீங்களோ அதே ஐடி ப்ரூஃபை தான் வேக்சின் போட போகும்போதும் கொண்டு போகணும். வேறு ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது ரிலேட்டடான மெடிக்கல் சர்டிஃபிகேட்ஸையும் எடுத்துகிட்டு போகணும். வேறு எதுனா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டால் 1075ங்கிற ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணணும்னு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாமும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வேக்சின் போட போகும்போது அப்பாயின்மெண்ட் புக் பண்ணியிருக்கிறதுக்கு ப்ரூஃபாக அப்பாயின்மெண்ட் ஸ்லிப்பை சென்டரில் காட்ட வேண்டியிருக்கும். அப்பாயின்மெண்ட் ஸ்லிப்பை இங்கே டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணுறது மூலமாக நீங்கள் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் மொபைல்லையும் எடுத்து வச்சுக்கலாம், இல்லை பிரிண்ட் அவுட்டாகவும் எடுத்து வச்சுக்கலாம். ஒருவேளை நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணியிருக்க அன்றைக்கி உங்களால் போக முடியாத ஒரு சூழ்நிலைன்னா நீங்கள் உங்கள் அப்பாயின்மெண்ட்டை ரீஷெடியூல் கூட பண்ணிக்கலாம். அதாவது வேறு நாளுக்கு உங்கள் அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்க முடியும். அப்பாயின்மெண்ட் ரீஷெடியூல் பண்ணுறதுக்கு முதல்ல கோவின் போர்ட்டலோட ஹோம் பேஜுக்கு போய் அங்கே சைன்இன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு பண்ண மாதிரியே உங்கள் மொபைல் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கெட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஓடிபி மொபைலுக்கு வரும். அதை என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுத்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் பேஜுக்கு வந்துடும். அங்கே யாருக்கு நீங்கள் ரீஷெடியூல் பண்ணணுமோ அவங்க நேமுக்கு கீழே ரீஷெடியூலுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ரீஷெடியூல் பட்டனை கிளிக் பண்ணதும் புக் அப்பாயின்மெண்ட் பேஜுக்கு வந்துடும். அப்பாயின்மெண்ட் புக் பண்ண முதல்ல ஃபாலோ பண்ண சேம் ப்ரொசீஜர்ஸ் தான். பின்கோடு என்டர் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற வேக்சினேஷன் சென்டரோட டீட்டெயில்ஸ்லாம் வரும். அதில் ஒரு சென்டரையும் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற டேட்டையும் செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்த அப்பாயின்மெண்ட் கன்ஃபர்மேஷன் பேஜுக்கு போய்டும். அங்கே உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு டைம் ஸ்லாட்லேயும் உங்களுக்கு கன்வீனியண்ட்டான ஒரு டைமை செலக்ட் பண்ணிவிட்டு செக்யூரிட்டி கோடை என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்கள் அப்பாயின்மெண்ட் புக் ஆகிடும். உங்கள் அப்பாயின்மெண்ட் கன்ஃபர்மேஷன் எஸ்எம்எஸும் உங்கள் அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ், ரெஃபரன்ஸ் ஐடி, சீக்ரெட் கோடோட உங்கள் மொபைலுக்கு வந்துடும். அண்டு உங்கள் அப்பாயின்மெண்ட் ஸ்லிப்பையும் அப்பாயின்மெண்ட் கன்ஃபர்மேஷன் பேஜிலேருந்து டவுன்லோட் பண்ணி மொபைலில் பிடிஎஃப் ஃபார்மேட்லேயோ இல்லை பிரிண்ட் அவுட்டாவோ நீங்கள் எடுத்துக்கிட்டு வேக்சின் போட போகும்போது கொண்டு போய்க்கலாம். அப்பாயின்மெண்ட் ரீஷெடியூல் மட்டும் இல்லைங்க, வேறு ஊருக்கு போயிடுறீங்க, பழைய அப்பாயின்மெண்ட்டை ரீஷெடியூல் பண்ணி கூட அங்கே போய் பார்க்க முடியாதுன்னு ஏதோ ஒரு சூழ்நிலைனா நீங்கள் அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் கூட பண்ணிக்க முடியும். ரீஷெடியூல் பண்ணுறதுக்கு பண்ண மாதிரியே கோவின் போர்ட்டலோட ஹோம் பேஜுக்கு போய் சைன்இன் பண்ணிவிட்டு அங்கே உங்கள் மொபைல் நம்பரையும் ஓடிபியும் என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் பேஜுக்கு வந்துடும். அங்கே யாருக்கு அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணணுமோ அவங்க நேமுக்கு எதிர்க்க இருக்கிற கேன்சல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா கேன்சலேஷன் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாமான்ட்டு ஒரு கொஷின் வரும். அதுக்கு எஸ் கொடுத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் கேன்சல் ஆகிடும். அப்பாயின்மெண்ட் கேன்சலேஷனோட கன்ஃபர்மேஷன் எஸ்எம்எஸும் உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்துடும். அதே போல் உங்கள் அப்பாயின்மெண்ட் ரீஷெடியூல் பண்ணுறதுனாலும் சரி, கேன்சல் பண்ணுறதுனாலும் சரி, உங்கள் பழைய அப்பாயின்மெண்ட் தேதிக்கு ஒரு நாள் முன்கூட்டியே பண்ணிடுறது அவசியம். டோஸ் 2 வேக்சினேஷனுக்கும், அதாவது 2வது தடுப்பூசி போட்டுக்கிறதுக்கும் அப்பாயின்மெண்ட் நாமளே தான் புக் பண்ணுற மாதிரி இருக்குங்க. டோஸ் 2க்கு உங்களுக்கு கொடுத்துருக்க டியூ டேட் ஆர் டைம் பீரியட்குள்ளே டோஸ் 1க்கு எப்படி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுவோமோ அதே மாதிரி தான், சேம் ப்ரொசீஜர்ஸ் தான். கோவினோட ஹோம் பேஜுக்கு போயிட்டு அங்கே சைன்இன் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர், ஓடிபி வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் பேஜுக்கு வந்தீங்கன்னா அங்கே யாருக்கு நீங்கள் டோஸ் 2 போட வேண்டி இருக்குமோ அவங்க நேம்க்கு கீழே டோஸ் 2க்கு எதிர்க்க இருக்கிற ஷெட்யூல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா பின்கோட் ஆர் டிஸ்ட்ரிக்ட் மூலமாக சர்ச் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஒரு வேக்சினேஷன் சென்டர் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற டேட் அண்ட் டைமை செலக்ட் பண்ணிவிட்டு செக்யூரிட்டி கோடையும் டைப் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்கள் டோஸ் 2க்கான அப்பாயின்மெண்ட்டும் புக் ஆகிடும், கன்ஃபார்ம் ஆகிடும். டோஸ் 2க்கும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஸ்லிப்பை பிரிண்ட் அவுட் எடுத்தோ இல்லை மொபைல்லேயே டவுன்லோட் பண்ணி பிடிஎஃப் ஃபார்மேட்லேயே கொண்டு போய் காட்ட வேண்டி இருக்கும். அண்ட் அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் ரீஷெடியூல் கூட பண்ணிக்க முடியும். வேக்சின்ஸ் போட்டதும் வேக்சினேஷன் சென்டர்லேயே வேக்சின்ஸ் போட்டதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் தருவாங்க. டோஸ் 1 போட்டதும் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்னு டோஸ் 1க்கு என்ன வேக்சின் போட்டாங்க, டோஸ் 2ஓட டியூ டேட் என்ன வேக்சின் போடணுன்ற டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். டோஸ் 2 போட்டதும் மொத்தமாக சேர்ந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இந்த சர்டிஃபிகேட்டை மறக்காமல் சென்டர்லேருந்து வாங்கி வச்சுக்கோங்க. அதே நேரம் இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் கோவின் சைட்லேயும் போய் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். கோவின் சைட்டுக்கு போயிட்டு சைன்இன் பண்ணிவிட்டு உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் பேஜுக்கு போனீங்கன்னா உங்கள் நேம் டீட்டெயில்ஸ் கீழே டோஸ் 1க்கு எதிர்க்க இருக்கிற சர்டிஃபிகேட் பட்டனை கிளிக் பண்ணி ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். செகண்ட் டோஸும் போட்டு முடிச்சதும் டோஸ் 2க்கு எதிர்க்க இருக்கிற சர்டிஃபிகேட் பட்டனை கிளிக் பண்ணி கோவின் வேக்சின் சர்டிஃபிகேட் 2 வேக்சின்ஸும் போட்டு முடிச்சதுக்கான சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
கொரோனா தடுப்பூசி போட்டு முடிச்சதுக்கான ப்ரூஃபாக இந்த சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவைங்க. ஒரு வேளை ட்ராவல்லாம் பண்ணுறப்ப கூட கோவிட் வேக்சின் போட்டுக்கிட்டதுக்கான ப்ரூஃபாக இந்த சர்டிஃபிகேட் கேட்பாங்க. ஸோ மறக்காமல் சென்டரில் வாங்கி வச்சுக்கோங்க. தேவைப்படுறவங்க டவுன்லோடும் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் பிலோ 45 ஏஜ் குரூப்பில் இருக்கீங்க, 18 to 44 இயர்ஸுக்கு உங்கள் பக்கத்தில் எங்கேயும் வேக்சினேஷன் சென்டர்ஸ்லலாம் வேக்சினேஷன் ஸ்லாட்ஸ் அவைலபிலிட்டி இல்லைன்னா கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக அவைலபிலிட்டிலாம் வர ஆரம்பிச்சிடும். இதுக்கு நீங்கள் கோவின் சைட்டுக்கு போயிட்டு ஹோம் பேஜ்லேயே சைன்இன் பண்ணாமையே பின்கோட் மூலமாக இல்லை டிஸ்ட்ரிக்ட் மூலமாக நீங்கள் பக்கத்தில் இருக்கிற வேக்சினேஷன் சென்டர்ஸ், அங்கே இருக்கிற ஸ்லாட்ஸ் அவைலபிலிட்டிலாம் செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஸ்லாட்ஸ் அவைலபிலிட்டி வந்துருச்சுன்னா நீங்கள் உடனே வேக்சினேஷனுக்கு புக் பண்ணிக்கலாம். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். வருமுன் காப்பதே சிறந்தது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் தடுப்பூசி போட்டுக்க பாருங்கள். பாதுகாப்பாக இருப்போம், கொரோனாவை ஒழிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதுதான் என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்களா, இது வரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த யூஸ்ஃபுல் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களை தேடி வரும். Thanks for visiting my channel and watching my videos. Stay home, stay safe. ரொம்ப அவசியம்னா மட்டும் வெளியே போங்க. மாஸ்க் போட மறக்காதீங்க. Take care. Bye.